நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரி பேசணும், சரியா? என்ன அன்பு, உடனே வந்துட்ட? நான் மொபைலை விட்டுட்டு போயிட்டேன், அதான் வந்தேன். மாத்திரை கொடுத்துட்டீங்கல்ல? அதெல்லாம் அப்பவே கொடுத்துட்டேனே நான் இவனுக்கு. எப்பவும் இந்த மருந்தை கொடுத்தா காய்ச்சல் 10 நிமிஷத்துல நின்னுடும். இன்னைக்கு ஏன் இவனுக்கு குறைய மாட்டேங்குது? ஐயோ, தெரியலையேம்மா. மலர் கொடுத்த மாத்திரையை தான் கொடுத்தேன். காய்ச்சல் இன்னும் நிக்கலனா என்னன்னு தெரியலையே. அப்போ நான் மலருக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். மலர் பிஸியா இருக்கான்னு நினைக்கிறேன், போன் எடுக்கல. கீதா, நீ மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு புட்டிக்கு போ. நான் பாரதி கூட இருக்கேன். ஏய் இல்லடி, ரொம்ப போராடி தான் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இன்னைக்கு மட்டும் விட்டுட்டும் மறுபடியும் அவரை பிடிக்கவே முடியாது. அதான் பாரதி கூட நான் இருக்கேன்ல. ஏதாவது அவசரம்னா நானே போன் பண்றேன், நீங்க கிளம்புங்க. அதுக்கு இல்ல அத்தை, மலர் வேற இல்ல, அதனாலதான் நான் யோசிக்கிறேன். என்ன அன்பு, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் இல்ல அத்தை. ஏதாவது எமர்ஜென்சினா நீங்க தனியா எப்படி சமாளிப்பீங்க? அம்மா. என்ன பாரதி? அப்பா இருந்தா என்ன பாத்து பாருமா. ஐயோ, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. அவனாதான் ஏதோ கேக்குறான். அம்மா, எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. அப்பா வர சொல்லுங்கம்மா. அன்பு, உங்க 2 பேருக்கும் நடுவுல 1000 பிரச்சனை இருக்கும். பிள்ளைக்கு உடம்புக்கு முடியாம அப்பா வேணும்னு கேக்குறான். நீ அவன இல்லம்மா, நீ என்ன செய்யணும்ன்றத நீயே முடிவு பண்ணிக்க. கீதா, வா நம்ம கிளம்பலாம். நான் வரேன், நீங்க பாரதியை பாத்துக்கோங்க. பாரதி, பாட்டி கொடுக்கற மாத்திரைய ஒழுங்கா நீ சாப்பிடணும், சரியா? அம்மா சீக்கிரமா வந்துருவேன். என்னத்தா பதில் சொல்லாம போனா எப்படி? நான் வேணா அவனுக்கு போன் பண்ணி வர சொல்லட்டுமா? அப்பன பார்த்தாவது இவனுக்கு உடம்பு சரியாகுதான்னு பாப்போம். சரிதா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. தங்கம், சூப்பர்ரா. ஐயோ, கலக்கிட்ட. எம்பட்டு ஏக்கமா அம்மா கிட்ட அப்பாவை பார்க்கணும்னு சொன்ன என் செல்ல குட்டி. அன்பு, என்னடி பேசாம வர? பாஸ்கர வர சொல்றேன்னு சொல்றாங்க. இப்பதான் அவன் பாரதி எனக்கு வேணும்னு நோட்டீஸ் கொடுத்திருக்கான். அவனை போய் உங்க அத்தை வீட்டை கூப்பிடுறேன்னு சொல்றாங்க. நீ இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஒருத்தன் நம்ம பிள்ளைங்கள நம்ம கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னானே, அவன் என்ன ஆனா? அன்பு, விடுடி, எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணுதான். என் பிள்ளைங்களுக்கு எது சந்தோஷமோ நான் அதைத்தான் பண்ணுவேன். அப்போ அந்த பாஸ்கர் வந்தா உனக்கு ஓகேவா? பாரதி தான் அப்பா வேணும்னு கேக்குறானே. அவனை விடுடி, அவன் சின்ன குழந்தை. நீ உன்னை பத்தி யோசிக்க மாட்டியா? என்னை பத்தி யோசிச்சதுல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல்ல. எல்லாரும் கெட்டவங்க இல்ல, நல்லவங்களா இருப்பாங்கன்னு நம்பிதான் ஒருத்தன் கிட்ட பழகுனேன். அதுக்கு என்ன பரிசு கிடைச்சதுன்னு பார்த்தல்ல. இனிமே நான் என்ன பத்தி யோசிக்கிறத விட என் பிள்ளைங்களுக்கு எது சந்தோஷமோ அதை மட்டும்தான் நான் யோசிப்பேன். செல்லம், மாத்திரை போட்டுக்கலாமா? இல்ல, இத போட்டாதான் உனக்கு காய்ச்சல் போகும். இந்த தண்ணி முதல்ல குடி. இந்த கொஞ்சம் தண்ணி குடி. யோ, அன்பு வண்டி வருதியா? இப்படியே ஓரம் கட்டியா? முன்னாடி போனா ரோடு குறுகலா இருக்கும். யோ, இதுக்கு தான் நான் வண்டி ஓரம் கட்ட சொன்னேன். இப்ப பாரியா வண்டி முட்டிக்கு நிக்குது. என்னடி இது, இப்படி கொண்டு வந்து வண்டி நிப்பாட்டிட்ட?
எப்பா இப்ப வண்டியை ரிவர்ஸ் தான் எடுக்கணும். ஆமா, ரிவர்ஸ் தான் எடுக்கணும். நான் இல்லை, அவங்க. யாரு? நான் நிறுத்தினா? அவன்தான் வேணும்னே வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு இப்ப இருக்கிற கோவத்துக்கு அப்படியே அவன் வண்டியை முட்டி தள்ளிடுவேன். நீ என்ன பெரிய லாரிய வச்சிருக்க? அவன் ஜீப்ப போய் முட்டுறன்ற? அவன் முட்டினாலும் நம்ம முட்டினாலும் சேதாரம் நமக்கு தான். சரி, நீ முதல்ல வண்டி ரிவர்ஸ் எடு. நான் ஏன் எடுக்கணும்? அவ எடுக்கட்டும். எடுக்கலனா அப்படியே நிக்கட்டும், பாப்போம் எவ்வளவு நேரம் அப்படியே நிக்கிறாங்கன்னு. என்னப்பா சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? ஐயோ பாவம் பொண்ணுன்னு நம்ம விட்டு கொடுக்கறோம்ல, அதுக்கெல்லாம் மரியாதை கிடைக்காத டேக்கர். நம்மளதான் முட்டாள நினைப்பாங்க. அது இல்லையா, சின்ன ரோடு கரெக்டா ரிவர்ஸ் எடுக்கலன்னா வண்டி சிக்குயா. புள்ளைய கை நீட்டி அடிக்க மட்டும் தெரியுது இல்ல, ரிவர்ஸ் எடுக்க தெரியாதாமா? திமிரு பிடிச்சவன் வேணும்னே பண்றான். யோ, எந்த கோவத்தை எதுல வந்து காட்டுற? வண்டியை ரிவர்ஸ் எடுத்தா எடுக்கட்டும், இல்லனா இங்கே நிக்கட்டும். இது தாண்டி இவன். இது வரைக்கும் அவன் நம்ம கிட்ட நடந்துகிட்டதெல்லாம் வெறும் நடிப்பு. ஏதோ ஒண்ணு, நம்ம போனோம்ல. யோ, வண்டி ரிவர்ஸ் அடியா. ஆமா, பெரிய மகாராணி ஹார்ன் அடிக்கிறாங்க. அவங்க ஹார்ன் அடிச்சா நம்ம பயந்துகிட்டு ரிவர்ஸ் எடுக்கணுமா? அவன் ரிவர்ஸ் போற மாதிரி தெரியல. நீயாச்சும் கொஞ்சம் ரிவர்ஸ் எடு. இப்ப எதுக்கு பிரச்சனை பெருசு பண்ற? பின்ன என்னடி, அவன் ஆம்பளை திமிர காட்டுறான். அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? எப்பா பாவம்பா. யாரு பாவம்? அவ பாவமா? வண்டியை ரைஸ் பண்ணி முற்ற மாதிரி வரா, அவளை போய் பாவம்ன்ற? சிவா, சீக்கிரமா ஒரு முடிவு எடு. இப்ப பாரு. ஏங்க, கொஞ்சம் வண்டியை பின்னாடி தான் எடுங்களேன். ஏங்க சொல்லி பார்த்தாச்சுங்க, கேக்குற மாதிரியே இல்ல. நீங்க பின்னாடி எடுங்க. ஏங்க, உங்களுக்கு தான் சைடுல அவ்வளவு இடம் இருக்குல்ல, நீங்க போலாம்ல. எங்களை போக சொல்றீங்க? போலாம் தாங்க, ஆனா மனுஷன் கேட்க மாட்டேன்றானே. இப்ப என்னதான் வழி? எடுத்துட்டு வந்துக்கிற கட்டு சோத்தை பிரிச்சு சாப்பிட்டு இங்கே வெயிட் பண்ண வேண்டியதுதான். அவங்களுக்கு ஒன்னும் அவசரம் இல்ல, நாம தான் அவசரமா போகணும். இப்ப என்னதான் பண்றது? இது ஆரம்பத்திலேயே செஞ்சிருக்க வேண்டியதானே. பாய் 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 பாய். நம்மள கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷப்படுறதுல எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணுதாண்டி. பாஸ்கரை பார்த்தாலே தெரியும் அவன் கெட்டவன். இவன மாதிரி நல்லவன் மாதிரி வேஷம் போடுறவன் தான் ஆபத்து. ஏய், அவனுங்க வேஷத்தை கலைக்கிறப்போ நமக்கு வலி இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ஏய், சரி விடுடி. இப்ப எதுக்கு அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு? மீட்டிங்க்கு டைம் ஆகுது, போலாம்.
உன் சாப்பாடு கொட்டிருச்சா? என் சாப்பாடு சாப்பிட்றியா? இல்ல வேணாம், தேங்க்ஸ். சரி. கலை, இந்தா எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. உன் சாப்பாடெல்லாம் கொட்டிடுச்சுல்ல? இல்ல வேணாம், எங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க. அம்மா கிட்டலாம் சொல்ல வேண்டாம். இந்தா எடுத்துக்கோ. அன்பாண்டி அப்பா மேலேயும் என் மேலேயும் கோமா இருக்காங்கன்னு தெரியும். அதனால நீ ஆண்டி கிட்ட சொல்ல வேண்டாம். என்ன பாக்குற? இந்தா சாப்பிடு. இதை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். உட்காரு, உட்காரு. கலை, சாரி. நீ எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குற? ஆன்ட்டியை அன்னைக்கு அடிக்கிறதுக்காக அப்பா கை ஓங்கினது ரொம்ப தப்பு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆன்ட்டி வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா நான் ஆன்ட்டி கிட்ட சாரி கேட்டிருப்பேன். ஆன்ட்டி கோவப்பட்டு உங்க எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ஆன்ட்டி அப்செட்டா பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. என் அப்பா அப்படி பண்ணதுக்காக நான் உன்கிட்ட சாரி கூட கேட்டுக்கிறேன். சாரி இனியா. நீ எதுக்கு சாரி சொல்ற? அம்மா ஓவியாவை அடிச்சிட்டாங்கல்ல, நீ எதுக்கா உண்மையா சொன்ன? ஓவியா உன்னோட சிஸ்டர் தானே. அவ தப்பு பண்ணப்ப கூட நீ அவளை சேவ் பண்ணாம நீ எதுக்காக எங்க கிட்ட உண்மையா சொல்லிட்ட? ஓவியா பண்ணது தப்பு, அதனாலதான் நான் உண்மையா சொன்னேன். உனக்கு எங்க அம்மா மேல கொஞ்சம் கூட கோவமே இல்லையா? இல்ல, எனக்கு எங்க அப்பா மேலதான் கோவம். ஓவியா தப்பு பண்ணான்னு ஆன்ட்டி அடிச்சாங்க. அதுக்காக எங்க அப்பா கோவப்பட்டு ஆன்ட்டி அடிக்க கை ஓங்கினது நியாயமே இல்லை. நான் அப்பா கிட்ட நல்லா சண்டை போட்டுட்டேன். நான் இப்ப அப்பா கிட்ட பேசுறதும் இல்ல. எல்லாம் அந்த ஓவியாவால தான். ஆன்ட்டி ரொம்ப நல்லவங்க. நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்? அவங்க சண்டை போட்டதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? பெரியவங்க சண்டை பெரியவங்களுக்குள்ள இருக்கட்டும். நாம 2 பேரும் எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். ஓகே? ஓகே. இனியா, என்ன? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க விஷயம் பாரதிக்கு தெரிய வேணாம். ஏன்? அவன் எங்க பாட்டி கிட்ட போய் போட்டு கொடுத்துருவான். ஆமா ஆமா, இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம். நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும். என்ன? ஓகே. சரி, சாப்பிடலாமா? என்னடி, என்னாச்சு? தூங்குடா என் செல்லமே. அப்பா வந்துட்டேன்டா. எல்லாம் சரியான. எப்பா திருச்செந்தூர் முருகா, கசங்காத்த பெருமாளே, சந்தானமாரி தாயே, என் பிள்ளைய பிடிச்ச கண்ணெல்லாம் ஓடி போகட்டான். எனக்கு என்ன வேணா குடிச்சாமி. நான் பெத்த பிள்ளைக்கு எந்த நோயும் வராம நீதான் சாமி பாத்துக்கணும். ஆராரோ ராரீராரோ. எம்பட்ட நேரமாடா இவனை தோளியே வச்சு நடந்துட்டு இருப்ப? கை வலிக்க போகுது. அவனை படுக்க வைடா. இருக்கட்டும், நான் பெத்த புள்ளே நான் சுமந்துகிட்டு இருக்கேன். இது சுமை இல்லம்மா, சுகம். எம்பட்ட நேரமா அவனை கையிலேயே தூக்கி வச்சிட்டு இருப்ப? அவன் தான் தூங்கிட்டான்ல, அவனை கட்டில்ல படுக்க போடு. ஏமா கீழே போட்டாதான் புசுகு புசுகுன்னு எந்திரிச்சிடறான்ல, அவன் என் தோல்லையே தூங்கட்டுமா. சரிடா, ஒரு வாய் சாப்பிட்டுட்டாவது அவனை தூக்கி வச்சிட்டு இருக்கலாம்ல. என்னம்மா பேசுற?
நான் சோறு திங்கிறதா முக்கியம்? என் புள்ள உடம்புக்கு முடியாம கிடக்குறான், அவன் தேறி வரட்டும், பிறகு சாப்பிட்றேன். வா அன்பு. பாரதிக்கு காய்ச்சல் எப்படி இருக்கு? அப்பனை பார்த்ததும் அப்படியே தாவி ஒட்டிக்கிட்டான். காய்ச்சல் எல்லாமே பறந்து போச்சு. படுக்க போட்டிருந்தேன், தூங்காம அப்படியே சினுங்கிக்கிட்டே இருந்தான். அதனாலதான் பாஸ்கர் வந்து தோல்ல போட்டு தூங்க வைக்கிறேன்னு சொன்னான். ஒன்னும் இல்ல தம்பி, ஒன்னும் இல்ல. நான் தான் சொல்றேன்ல அன்பு, அவனுக்கு இப்ப காய்ச்சலே இல்ல. தர்மாமீட்டர் எல்லாம் வச்சு பாத்துட்டேன், மலருக்கும் போன் பண்ணி பேசிட்டேன், ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டா. பாரதிய கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல அன்பு, இருக்கட்டும். வேலையெல்லாம் பார்த்து நீ டயர்டா வர, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் புள்ளைய பாத்துக்கிறேன், போ. ஆமா ஆமா, பாரதியும் இவன் மருந்து கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சான். மடியில படுக்க வச்சு இவன் தான் கஞ்சி ஊட்டினான். எனக்கே ஆச்சரியமா இருந்தது, கிழவி கணக்கா இம்புட்டையும் பண்றானேன்னு. அப்புறம் நெத்தியில பத்தெல்லாம் போட்டான், இவன் தோல்லையே படுத்து தூங்கிட்டான். நீ போ அன்பு, நாங்க இவனை பாத்துக்கிறோம். அன்பு, தேங்க்ஸ் அன்பு. இப்போ என்னத்துக்கு தேங்க்ஸ்? இல்ல, தீபாவளி அன்னைக்கு கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன், அதை எதையுமே மனசுல வச்சுக்காம என் பிள்ளைய பார்க்க பர்மிஷன் கொடுத்தல, அதுக்குதேன். என்ன பாக்குற, இதெல்லாம் உன்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக பண்ணல. நமக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் பாரதிக்கு ஒண்ணுனதும் உடம்புலாம் ஒரு மாதிரி பதறி போச்சு. 1000 வாட்டி அம்மா கிட்ட கேட்டேன், அன்பு கிட்ட சொன்னியா? அன்பு சரின்னு சொன்னாலான்னு கேட்டேன். அம்மா ஆமான்னு சொன்ன பிறகுதான் நான் கிளம்பி வந்தேன். யாரு இதை வச்சுக்கிட்டுலாம் நான் வேற எதையும் எதிர்பார்க்கல. பிள்ளைக்கு உடம்பு சரியானதை நான் ஓடி போயிடுவேன். நீ வேற எதையும் நினைச்சு யோசிக்காத, கவலையும் படாத. தான் ஆடாட்டாலும் தான் தசையாடுன்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? அப்பப்ப கொஞ்சம் புத்தி கெட்டு போயிடும் இவனுக்கு. சரி விடு, நமக்கு மேல இருக்கிறவன் என்ன எழுதி வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? நீ போ அன்பு. ஒண்ணும் இல்லடா தம்பி, ஒண்ணும் இல்ல. நீ தூங்குமா, தூங்கு, ஒண்ணும் இல்ல. அப்பா இருக்கல்ல, தூங்குடா, தூங்குடா. ஏமா ஏமா, இந்தா புடி. பாத்துடா. சை, எவ்வளவு நேரம் தான் தூக்குறது? அவன் 5 நிமிஷத்துல வந்துருவா, 5 நிமிஷத்துல வந்துருவான்னு சொல்லி சொல்லி 1/2 மணி நேரமா இவனை தூக்கிட்டு எம்பட்டு நேரம் தான் நிக்கிறது? கொண்டு போய் அவனை கட்டில படுக்க வை, கையெல்லாம் வலிக்குது. டேய், கண்ணுக்கு மறைவா போய் புடிடா. இது வேற. என்னடி இது? என்ன என்னவா? வாசல்ல ஒரு விசுவாச படம் ஓட்டி காட்டினானே, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ இப்ப என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வரேனா, உன் மாமியாரும் உன் முன்னாள் புருஷனும் சேர்ந்துகிட்டு புள்ளைக்காக உசுர கொடுக்கற மாதிரி நாடகத்தை போடுறாங்களே, நீயும் அதை பாத்துக்கிட்டு வாய மூடிட்டு வர? நான் தெரியாம தான் கேக்குறேன், என்ன தாண்டி நடக்குது? என்ன என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்றனா? புள்ளைய கொடுத்து நடை கட்ட சொல்லு. என்னடி அமைதியா இருக்க? இதான் சாக்குன்னு உன் தலையில மிளகா அரைச்சிட்டு இருக்காங்க. நீ என்னடானா அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்க? காலையில பாரதிக்கு காய்ச்சல் எப்படி அடிச்சதுன்னு உனக்கே தெரியும்ல. இப்ப அவனுக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சு. பாஸ்கர் வேற அவனை தோல்ல தூக்கி வச்சிருக்கான். இப்ப நான் என்னதான் பண்றது? என்னடி லூசு மாதிரி பேசுற? பாஸ்கரே ஒரு ஃப்ராடு. நீ இப்ப மென்டலா வீக்கா இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வரதுக்கு பாக்குறான். நீயும் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்க. எவன் தான் நல்லவன்? என்னடி சொல்ற? பாஸ்கர் கெட்டவன். அப்ப நல்லவன் யாரு? அந்த சிவம் நல்லவனா? இத பாரு, நான் அந்த சிவத்தை ஒன்னும் நல்லவன்னு சொல்ல வரல. நமக்கு அந்த சிவத்தை ஒரு 3-4 மாசமா தான் தெரியும். ஆனா நீ இந்த பாஸ்கர் கூட 10 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்க. அவனோட யோகிதை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன்னையும் குழந்தைங்களையும் நடு ரோட்ல விட்டுட்டு போனான். காசு பணத்துக்காக அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட உன்னையும் விற்க பார்த்தான். அப்படிப்பட்ட அயோக்கியடி அவன். இதெல்லாம் நீ மறந்துடாத. என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இந்த பாஸ்கர் கெட்டவன் எனக்கு தெரியும்.
இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆம்பளையாவது நல்லவனா இருப்பான்னு நான் எதிர்பார்த்தேன். என் நம்பிக்கை பொய்யாயிடுச்சு. எல்லாரும் ஒரே மாதிரிதான். இத பாரு அன்பு, நான் மறுபடியும் சொல்றேன், உனக்கும் சிவத்துக்கும் பிரச்சனை. அதுக்கு காரணமே நீ சிவத்து மேல வச்சிருந்த அன்பும் நம்பிக்கையும் உடைஞ்சிருச்சு. அந்த கோவத்தையும் ஏமாற்றத்தையும் நீ சிவம் மேலதான் காட்டணும். அதை விட்டுட்டு அவன் மேல உள்ள கோவத்துல பாஸ்கர மறுபடியும் உன் லைஃப்ல நுழைய விட்டுறாத. 2 நாளைக்கு முன்னாடிதான் உன்கிட்ட இருந்து பாரதியை பிரிச்சிருவேன்னு நோட்டீஸ் கொடுத்துட்டு போனான். இப்ப சிவம் வேணுமா வேண்டான்றது பிரச்சனையே இல்ல. ஆனா இந்த பாஸ்கர் மட்டும் வேண்டாம், அதுல நீ உறுதியா இரு. ஏன் குழந்தைங்களுக்காக, ஏன் மாமியாருக்காகன்னு பைத்திய மாதிரி பேசாத. நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். நீ ஜாக்கிரதையா இரு.